ஹலோ நண்பி நண்பாஸ், வெல்கம் டு சத்யா சமையல். என்னண்ணா சேனல் பேர் ஒன்று இருக்குது, ஆனால் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கா? சேஞ்ச் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். சாரி ஃபார் த லேட் விஷஸ். அண்ட் அதே மாதிரி நியூ இயர்க்கு ஒரு சின்ன ரெசிபி மாதிரி போடலான்னு இருக்கேன். இது என்னுடைய நியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் நான் சொல்கிறேன். இது ஸ்வீட் பேர்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் செய்கிறேன், அது பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதே கிளாஸில் வந்து ஒரு கப் சுகர் எடுத்து கொட்டிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் கடாயில் கிண்டி கலரி விடுங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் கொட்டு, அப்போ தான் அந்த ஸ்வீட் இங்கே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் கொட்டிட்டேன். இன்னும் ஒரு ½ கிளாஸ் போட்டால் போதும். அதுவே ஓவர் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது. அதனால் 1.5 கிளாஸ் ஓகே. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து அது நல்லா நம்ம கிண்டி தொழுவி அது ஒரு சாலிடாக இருந்து லிக்விட் ஒரு மாதிரி ஜெல்லாக வரும்ல, உங்களுக்கே தெரியும். இந்த அதிரசம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா ஜஸ்ட்டு தொட்டு அது இது பண்ணாலே வந்து ஒரு கம்பி சின்னதாக ஒரு ஊசி அளவுக்கு கையில் ஒட்டினாலே போதும். அவ்வளோதான் அதோடைய பதம். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. ஏலக்காய் வேணாலும் போடலாம், அது வந்து உங்களுடைய சாய்ஸு. அது ஒழுகுது பார்த்திங்களா, அது கம்பியில் அந்த கரண்டியில் அவ்வளோவே இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, பால் எடுத்துக்கிறோம். பால் எடுத்துகிட்டு ஒரு கடாயில் பாலை ஊற்றிட்டு தனியாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கிளாஸ் பால், இதில் நம்ம சுகரையும் தண்ணியும் அளந்தோமோ அதில் ஒரு கிளாஸ் பால் அந்த 1.5 கிளாஸ் பால் போதும். எனக்கு 2 கிளாஸ் பாலே ஓகே. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு 1.5 கிளாஸ் தான் வந்துச்சு பால். காலைல காசின பால் மீந்துச்சு, அதை தான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம். அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறின உடனே அவல் இருந்துக்குள்ள அவல் யூஸ் பண்ணிக்கலாம். அவலுக்கு பதில் நீங்கள் ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவல் அது வந்து நீங்கள் எவ்வளோ பால் இருந்தது அதில் ஒரு கிளாஸ் 1.5 கிளாஸ் வந்து நீங்கள் மில்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் பால் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் அவல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சாரி, பால்ன்ட்டேன், அவல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா போடாதீங்க, அது ரொம்ப கெட்டியாயிடுச்சு. அகைன் நான் மறுபடியும் வந்து பால் காசி அதில் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் 1.5 கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் அவல்ன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அது நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக தொழுவி கொஞ்ச நேரம் அதை வந்து அப்படியே விட்டுருங்க. அதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் அது மொத்தம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமேக்கா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுட்டா போதும். நான் எப்படி தொழுவுறேன்னு பார்த்துட்டு அது மாதிரி தொழுவுங்க. ஒரு கட்டி முடிய ரொம்ப வேகமாகலாம் தொழுவிடாதீங்க. தொழலாம் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அந்த பதத்துக்கு ஏன்னா நிறைய அவல் கொட்டியதுனால பத்தாது, அவ்வளோ அவல் கொட்டாதீங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களை வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தென் அது அடுப்பை ஸ்லோவாகவே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அதை அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து அது இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டினா அது ரவுண்டு, தட்டையாகவே உருட்டிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து வடை மாதிரி தட்டுறதை விட ரவுண்டாக உருட்டி போடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ரவுண்டே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாலே நல்லா அந்த ஜீரெல்லாம் சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடுது. நீங்கள் இதுக்கப்புறம் ரவை யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விஷ். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறமேக்கா நான் அதுலேருந்து வேறு இதில் பாஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா அதே கடாயில் ஒரு இதுக்கு ஒரு கடாயை எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அப்புறமேக்கா அப்படியே ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனாலே நல்லா பொரிச்சுடுங்க. நல்லா அது ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் விடணும். அப்போ தான் அதோடைய பதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப ப்ரௌனாக இன்னும் இல்லை, கொஞ்சம் ப்ரௌன் ஆகலைன்னே போதும். ஜஸ்ட்டு அதை வந்து ஒட்டிட்டு இருக்கணும், அவ்வளோதான். அது மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அது. இந்த மாதிரி ப்ரௌனாக நீங்கள் தட்டியாக ட்ரை பண்ணேன், எனக்கு அவ்வளோவா வரலை. அதனால் நான் ரவுண்டாகவே மேக்ஸிமம் போட்டு தட்டியாக தட்டினால எங்கள் அம்மா கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க. இது எங்கள் அம்மாவோடைய ரெசிபி, ஜஸ்ட் நான் பண்ணேன். அது தட்டி அது இது பண்ண உடனே ஜீராவில் போட்டு ஊற வச்சுட்டேன். அது ஜீராவில் போட்டப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 2 or 5 மினிட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஆகிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் அண்ட் நம்ம வீட்லேயே ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பேச்சுலர் இருக்கோ, இல்லைனா ஒரு ஸ்வீட் திடீர்னு செஞ்சு சாப்பிட்ணும், சடனாக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னா இதை செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.